ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள், கல்யாண நாள், பிறந்த நாள், என்னென்ன விசேஷங்கள் நடக்குதோ அத்தனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. சரியாக தெரியல, 4 வருஷமா 5 வருஷமா தெரியல. நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே இருந்து நான் போகலை, பார்க்கலை. எனக்கு 1700 சப்ஸ்கிரைபர்ஸை இப்போ தான் நேற்று தான் நான் ரீச் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷார்ட் வீடியோஸ் மூலியமாக எனக்கு 1700 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. நான் ஒரு குறிக்கோளோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியுன்றதுக்காக என்னோட சேனலை எப்படியாவது நான் மானிட்டேஷனுக்கு கொண்டுட்டு போகணும். சாரி, இங்கிலீஷ் வேர்டில் ஏதாவது தப்பாக விட்டுருந்தேன்னு சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சுக்கு நான் கொண்டுட்டு போகணுன்றதுக்காகவே ஷார்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலை. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஷார்ட் வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும்தான் என்னோடய ஃபேஸோட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போட்டது காமெடியில் தான். அந்த காமெடியை நோக்கி தான் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்னைய மாதிரி ஒரு சின்ன யூடியூபராக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களாலும் எதையும் சாதிக்க முடியும். எதையுமே கைவிட்டுறாதீங்க. ஒரு வீடியோ போட்டோம், 2 வீடியோ போட்டோம், வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுறாதீங்க. நானும் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் விட்டுருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சேனலை பற்றி ஒரு வாரத்துக்கு 1 வீடியோ 2 வீடியோன்னு மட்டும் போட்டுட்டு அதை அசால்ட்டாகவே இருந்தேன். ஆனால் இப்போ அதனுடைய டீட்டெயில்ஸ் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. வாட்சவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் முயற்சி செய்யக்கூடிய அனைவருக்குமே எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், எடுத்த ஒரு காரியத்தை கைவிட்டுறாதீங்க. எல்லாருமே அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அது வெற்றி பெறும். கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும். நீங்களாம் ஒரு ஆளாக உங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது, உங்களை மட்டம் தட்டி பேசினவங்களுக்கு மத்தியில் நீங்களும் நல்லா வாழ்வீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காமெடி வீடியோஸ் அதிகமாக இருக்கும். லாங் வீடியோ இந்த டைம் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது கண்டிப்பாக இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். டைமிங் எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அதெல்லாம் டைமிங் வாட்சவர்ஸ் நிறையா என்னமோ சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ என்னோடய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லாங் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு கமெண்ட் நான் ஆஃப் பண்ணி வைக்கலை. அப்போ எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால், கமெண்ட்டை படிக்கும்போது அது நம்மளை முன்னேற்றக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல. நம்மளை தாழ்த்துற மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா வரும். ஸோ அதனாலேயே நான் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். கமெண்ட் பாக்ஸை நம்ம மட்டும் படிக்க மாட்டோம், நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களும் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளை பற்றின டீட்டெயில்ஸோ நம்மளை பற்றின ஒரு இதோ வெளியில் வேணாம்னு நான் நினச்சி கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லதோ கெட்டதோ நம்மளோடையே இருக்கட்டும்ன்றதுக்காகவே நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வீடியோ போடுறீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுங்க. உங்களாலையும் சாதிக்க முடியும், உங்களாலையும் வெற்றியை பெற முடியும். இப்போ நான் போடுற வீடியோ எப்படி இருக்கும் என்னன்னு இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ எல்லாருமே வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.